க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாம மகிமையடையட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்று ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூறலாம் என விரும்புகிறேன். அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான விருப்பங்களை நாம் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, நாம் ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பலாம், அல்லது ஒரு தொழில் துவங்க வேண்டும் என்று விரும்பலாம், அல்லது ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று விரும்பலாம், அல்லது ஒரு கல்வி பயில வேண்டும் என்று விரும்பலாம், அல்லது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பலாம். இப்படி நமக்கு பல்வேறு விருப்பங்கள் காணப்படுகின்றன. அந்த விருப்பங்களை நாம் செயல்முறைப்படுத்துவதற்கு முன்பாக நாம் கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு, ஏசப்பா, நான் இந்த தொழிலை செய்ய விரும்புகிறேன், அல்லது இந்த கல்வியை கற்க விரும்புகிறேன், அல்லது இந்த வியாபாரத்தை செய்ய விரும்புகிறேன், அல்லது நான் இந்த ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடம் சொல்லுங்கள். அதற்கு பிறகு, ஆண்டவரே உமக்கு சித்தமா என்று கேளுங்கள். அதுக்கப்புறம், ஏசப்பா, இந்த ஊழியமோ, இந்த வியாபாரமோ, அல்லது இந்த தொழிலோ, அல்லது இந்த கல்வி கற்பதோ ஆண்டவருடைய நாமம் துஷிக்கப்படக்கூடாது என்று கேட்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்ல வேண்டும். பிறகு, ஏசப்பா, இதை நான் செய்வதால், நான் சொன்ன இந்த விஷயங்களை நான் செய்வதால் எந்த விதத்திலும் என்னுடைய உயர்வுக்கு இது ஒரு தடையாக கூடாது. இதனால் எந்த ஒரு வீழ்ச்சியும் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை, முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும் மகிமை அடைய வேண்டும் என்று நாம் ஜெபம் செய்துவிட்டு, ஆண்டவருக்கு சித்தமாயிருந்தால் அதை நாம் செய்ய வேண்டும். அது மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். எனவே நாம் கண்டிப்பாக நாம் செய்ய போகிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வைத்துவிட்டு நாம் செய்வோம். ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமை அடையட்டும். ஆமென்.